இங்கே இந்த பொண்ணு உங்ககிட்ட கேம் விளையாடுறேன்னு சொல்லி அந்த குழந்தைய நிற்க வச்சோன்னே குழந்தை நைனா டீச்சர் ஷூட் மீ நைனா டீச்சர் ஷூட் மீ அப்படின்றாங்க. அவங்க லைவாக அதை வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய அப்படியே கண்ணை வச்சு சுட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. அந்த குழந்தையோட அம்மா அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இது டிவியில் பார்த்தவங்க. ஸோ இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற ஃப்ளாஷ்பேக்கை இதுக்கப்புறம் காட்டுறாங்க. என்னென்னா அவங்க வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச டீச்சராக இருக்காங்க. ஆக்சுவலி குழந்தைங்க எல்லாரையும் அங்கே நல்லா உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கார்ட்டூனை வந்துட்டு போட்டுட்டு அந்த ஸ்க்ரீனெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு கன்னை எடுத்து அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கால் பண்ணி போலீஸ்கிட்ட வந்துட்டு அவங்களே சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இத்தனை குழந்தைங்களை நான் பணைய கைதியாக பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்போ போலீஸ் தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா காலிங் பெல் அடிச்சது. உள்ளே வந்தது ஒரு டிரைவர். நீங்கள் கேக் ஆர்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கோட அவங்க வந்திருக்காங்க. வந்தப்போ ஒரு பொருள் கீழே விழுது குனிகிறாங்க. அப்போ அந்த டிரைவர் இவங்க கிட்ட இருக்க கண்ணை பார்த்துடுறாங்க. ஐயோ கண்ணை பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவனை அடித்து அங்கேயே அவனை அடித்து உதச்சி அவனை அங்கேயே கட்டி போட்டு அவனையும் வச்சிடுறாங்க. ஸோ இது கடையில் வெளியே வந்துட்டு போலீஸ் வந்து நின்றுடுறாங்க. போலீஸ் வந்து நின்னப்போ வந்துட்டு போலீஸ் இதை எதுவும் சாதாரணமாக இதை நினச்சிடக்கூடாது, சுற்றி வளைச்சவங்க இதை வந்துட்டு கேஷுவலான இஷ்யூன்னு நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்துட்டு 2 புல்லட் ஷாட் சவுண்டு வேறு கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாருக்கும் பயம் வந்துடுது. ஸோ இந்த இஷ்யூ வந்துட்டு கை மீறி போயிட்டு இருக்குன்றதை புரிய வைக்கிறதுக்காண்டி இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னோடனே நான் வந்துட்டு ஒரு காவல் நிலை உயர் அதிகாரி கிட்ட பேசணும், அவர் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரும் வந்துடுறாரு அந்த இடத்துக்கு இவங்க நிபந்தனை கேட்டாப்ல. அவர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, என்னோட நிபந்தனை என்னன்னா எனக்கு 5 கோடி பணம் என்னோட அக்கௌண்ட்டில் உடனே கிரெடிட் ஆகணும், இல்லாட்டி ஒரு குழந்தைய நான் கொண்டுருவேன், இது கிரெடிட் ஆச்சுன்னா ஒரு குழந்தைய நான் உடனே வந்துட்டு விட்டுருவேன் அப்படின்றாங்க. உடனே இவங்க